அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஷவ்வால் மாத முதல் வியாழக்கிழமை இன்று. ரமதான் மாதம், அந்த முழு மாதமும் ஒரு பரக்கத்தான ஒரு மாதம். அந்த மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல சிறப்பான நாட்களை நமக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நிறைய கூலிகள் கிடைக்கப்பெறும். அதே போல் வியாழக்கிழமைக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. 3 வித சிறப்புகள் இருக்குது. ஒன்று, நம்ம அந்த வாரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் நாள் இந்த வியாழன் மற்றும் திங்கட்கிழமை தான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாட்களும் இந்த 2 நாட்கள் தான். வியாழக்கிழமைக்கு இன்னும் கூடுதலாக ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, மஹ்ரிப்க்கு மேலே வெள்ளிக்கிழமை மறுநாள் ஜும்மா என்ற ஒரு அடிப்படையில் வியாழக்கிழமை ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கிறது. அதனால தான் நம்ம சேனலில் எப்போவுமே வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் ஓதுற மாதிரி சிறப்பான துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். முதல் வியாழக்கிழமை இந்த ஒரு துவாவை கொண்டு ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் ரிசிகிற்கான அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். ஏன்னா நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதரர்கள் தொடர்ந்து போடுற ஒரு கமெண்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வறுமையாக இருக்குது, கடன் இருக்குது, இதற்காக துவா சொல்லுங்க, துவா செய்யுங்க சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் ரிசிக்கில் நல்ல ஒரு விஸ்தீர்ணம் ஏற்படும். பொதுவாக நாம் ஆசைப்படுற ஒரு விஷயம் யார்கிட்டையும் கையேந்திர ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. நாம் 4 பேருக்கு கொடுத்து உதவி செய்கிற நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ரொம்ப பேராசைப்பட முடியும், நிறைய வேணும் அப்படின்னு இருக்காது. நம்ம செலவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், ஓரளவுக்காவது நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் சொல்லிட்டு என்ற ஒரு ஆசை தான். அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றும் வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவா இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, மிக முக்கிய இன்னும் 2 தேவைகளும் நிறைவேறும். அது என்னன்னு துவாவோட அந்த பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பலா. இந்த துவாவில் அரபியில் நான் இல்மன் நாஃபியா சொல்லியிருப்பேன், ஆனால் தமிழில் நாஃபிஅன் இருக்கும். அதே போல் தையிபன் முத்தகப்பலன் அப்படின்னு இருக்கும். அதாவது நிறுத்தி ஓதுவதாக இருந்தால் இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தொய்யிபா வ அமலம் முத்தகப்பல அப்படி ஓதலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் இருக்கிற மாதிரியே ஓதலாம். 2 விதமாகவும் நீங்கள் ஓதலாம். இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ்விடம் நாம் என்ன கேட்குறோம்னா, யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களும் கிடைக்க செய்வாயாக அப்படின்னு கேட்குறோம். மிக முக்கிய 3 விஷயம்: பயன் தரக்கூடிய அறிவு, சிறந்த வாழ்வாதாரம் மற்றும் சிறந்த அமல்கள். பயன் தரக்கூடிய அறிவு அப்படின்னா என்னது? நீங்கள் கற்கக்கூடிய அந்த ஒரு அறிவு, உங்களுடைய அறிவு உங்கள் நடத்தை மற்றும் வழிபாடு மூலம் உங்களை சிறந்த முஸ்லீமாக மாற்றவில்லையெனில் உங்கள் அறிவால் எந்த பயனும் இல்லை. இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிப்பாங்க, ஆனால் மறுமை பற்றி ஒரு சின்ன அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட அறிவு அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத அறிவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவர்களை எடுத்து கூட பார்க்க மாட்டான். அறிவில் சிறந்தது தீனை பற்றிய அறிவு. அதற்காக தீனை மற்றும் புரிந்து கொண்டால் போதுமா? இந்த உலகத்திற்கான அந்த கல்வி வேண்டாமா கிட்ட 2மே நமக்கு முக்கியம்தான். இந்த உலகத்திற்கான கல்வியை கற்பதும் அவசியம். அதே போல இந்த உலக கல்வி முக்கியம் சொல்லிட்டு மறுமைக்கான கல்வியை நாம் விட்டுறக்கூடாது. 2மே சரிசமமாக நாம் பேலன்ஸ் பண்ணோம். இந்த உலகத்தில் நாம் கற்கக்கூடிய கல்வி இந்த உலகத்துலேயும் நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையணும். அதுவும் முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு கல்வி கற்போம், ஆனால் அது நமக்கு பயன் தருமா இல்லையா சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதற்காகவும் அல்லாஹ்விடம் நாம் துவா செய்ய வேணும். அறிவும் என்பதும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு அருட்கொடை தான். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த அறிவை தரமாட்டான். அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவை தருவான். அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கற்ற கல்வியை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகிலும் சரி மறுமையிலும் சரி. தீனை பற்றி கல்வி எப்படியோ நமக்கு மறுமையில் பயன் தரும், பயன் தந்தே தீரும். ஆனால் அந்த தீனை பற்றி அந்த கல்வி மிக அவசியமாக நாம் கற்க வேண்டும்.
அதை என்றைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் கற்ற கல்வியின் மூலமாக செயல்படுத்தவும் வேணும். சும்மா நம்ம கல்வி கற்றுட்டு அதை தீனம் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு அதை செயல்படுத்தாமல் விட்டால் நிச்சயமாக அது நமக்கு பயன் அளிக்காது. எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இந்த துவாவின் ஆரம்பத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? பயன் தரக்கூடிய அறிவு. அது இந்த உலக கல்வியாகட்டும் மறுமைக்காகட்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு அறிவு நமக்கு பயன் தரக்கூடிய அறிவாக இருந்தால் அதுவே நமக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் நமக்கு தந்துவிடும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை கேட்டுட்டோமா? செகண்ட் என்ன கேட்குறோம்? சிறந்த வாழ்வாதாரம் கேட்குறோம். இந்த சிறந்த வாழ்வாதாரம் என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்வாதாரம். சிறந்த மற்றும் பரிசுத்தமான இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து இணைந்து இருக்கிற ஒரு விஷயம். அது சிம்பிளாக சொல்ல போகிறதா இருந்தால் ஹலாலான நமக்கு வாழ்வாதாரம் மிக முக்கியம். வாழ்வாதாரம் நம்ம கேட்கலாம், ஆனால் ஹலாலாக நமக்கு வரணும். அதுதான் கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும். அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதில் தான் பரக்கத்தும் அதிகமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் ஹலால் என்பது ரொம்ப ரேராக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஹராம் கலந்து வந்துடுது. ஹலாலான வருமானத்தை எப்போவுமே கேளுங்க. இந்த ஒரு துவாவில் அதுதான் நம்ம கேட்குறோம். சிறந்த வாழ்வாதாரம் என்பது ஹலாலான வாழ்வாதாரம். அதில் நமக்கு நிறைய பரக்கத்து இருக்கும். கடைசியாக என்ன கேட்குறோம்? சிறந்த அமல்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள். நம் எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. உலகின் புகழுக்காகவோ இல்லை மற்றவங்க பார்க்கறதுக்காகவோ நாம் அமல்கள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் அந்த திருப்தியை நாடி நாம் செய்யணும். அதுதான் விரும்பக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களாக இருக்கும். அதற்கான பதிலும் உடனடியாக கிடைக்கும். நிறைய நன்மைகளும் அல்லாஹ் உடனுக்குடன் வழங்குவான். பெரிய பெரிய அமல்கள் நாம் செஞ்சுட்டு அதை அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களாக இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதுவே சின்னதாக ஒரு அமல் செஞ்சுட்டு அல்லாஹ்வின் முழு திருப்தியை நாடி நாம் செஞ்சோம்னா எக்கச்சக்கமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த துவாவில் நம்ம அதையும் கேட்குறோம். மிக முக்கிய 3 விஷயங்கள். பயன் தரக்கூடிய அந்த அறிவு, நமது இதயத்தையும் எண்ணங்களையும் சுத்தப்படுத்தும், நேரான பாதையில் நம்மை கொண்டு செல்லும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற இது மிக முக்கிய உதவி செய்யும். சிறந்த மற்றும் பரிசுத்தமான ரிஸ்க், அதாவது சிறந்த வாழ்வாதாரம். இது மூலமாக என்ன நடக்கும்? நம்ம எல்லா கிருதகளிலிருந்தும் இது காப்பாற்றும். பயனுள்ள அறிவு நமக்கு இருந்து இந்த சிறந்த வாழ்வாதாரம் இல்லைன்னா, அதாவது நம்மளுடைய ரிஸ்க்கு ஹராமான வழியில் வந்துச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே கரைப்பட்டு போயிடும். நம்ம என்ன செயல்கள் செஞ்சாலும் அது நல்லதாக இருக்காது. நம்முடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3வதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள். இந்த 2மே நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா, பயன் தரக்கூடிய அறிவு மற்றும் சிறந்த வாழ்வாதாரம், இந்த 2மே நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகவும் நம்முடைய செயல்கள் எல்லாம் நேர்மையானதாகவும் இருக்கும். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மாறிவிடும். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக நிச்சயமாக இருக்கும். 3 விஷயங்கள் நான் கேட்குறோம். சின்ன ஒரு துவா தான். இந்த ஒரு துவாவின் மூலமாக நம் வாழ்க்கையே மாற காரணமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த துவாவை கேட்பதன் மூலமாக வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்குல்ல, அதில் இந்த ஒரு துவாவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதிட்டு வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஜ்ர் நேரம் நம்முடைய வாழ்வாதாரம் இறக்கப்படும் ஒரு நேரம். அந்த நேரத்தில் இதை ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க. இத்தனை முறை அப்படிலாம் கணக்கு இல்லை, உங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதுவது சிறப்பு. இன்னும் உங்களால் முடிஞ்சால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரலாம். ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது உங்கள் வாழ்வாதாரத்தில் இன்ஷால்லா நல்ல மாற்றம் காணலாம். இந்த ஒரு துவா உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.